இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உணவு இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பு இல்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறி இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். மூதூர் போலீசார் மிருகங்களாக மாறி மிக கேவலமாக கதற அந்த பெண்களை இரவு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுத்தவர்களை இரவு நேரம் அகால வேளையில் சென்றுதான் உடுத்த உடுப்போடு கதற கொண்டு வர வேண்டுமா? இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? பலரும் ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேசுகிறார்கள், ஜனாதிபதி வேட்பாளர்களாக இறக்குகிறார்கள். ஆனால் போலீஸ் அராஜகம், போலீசாருடைய அடாவடி, போலீசாருடைய மிருகத்தனம் நேற்றும் இந்த மண்ணிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருக்கிறதா கஞ்சி காய்ச்ச கூடாது என்று? அல்லது நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு செய்திருக்கிறதா? போலீசாருக்கு உத்தரவு வழங்க யார் அதிகாரம் போலீசுக்கு கொடுத்தது? கஞ்சி காய்ச்ச கூடாது அல்லது கஞ்சி வழங்க கூடாது, கஞ்சி சுகாதாரமான முறையிலே காட்சி வழங்கப்படவில்லை என்றெல்லாம் சொல்லுவதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை போலீசாருக்கு வழங்கியவர்கள் யார்? ஆகவே மிக மோசமாக, மிலேச்சத்தனமாக, மிருகங்களாக மூதூர் போலீசார் நடந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக மோசமான நாடு, மிக கேவலமான நாடு. ஒரு கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலம் ஏன் இந்த இலங்கைக்கு? உலகத்தில் நித்திர கொள்ற நாடுதான் இலங்கை என்று நான் அறிந்தேன். ஆனால் கஞ்சி வழங்குகிறவர்களே கைது செய்கின்ற நாடு இலங்கை என்கிற கேவலத்தை மீண்டும் இலங்கை ஏன் பதிவு செய்கிறது? நீங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக வெசாக் வருகிற பொழுது உணவு வழங்குகிறீர்கள், நீங்கள் கஞ்சி வழங்குகிறீர்கள், நீங்கள் சாப்பாடு வழங்குகிறீர்கள். அப்பொழுது யாராவது சுகாதாரம் பற்றி கேட்டார்களா? அல்ல யாரும் அதை வேண்டாம் என்று சொன்னார்களா? ஆனால் இந்த மக்கள் 15 வருடங்களுக்கு முதல் துடிக்க கொல்லப்பட்ட பொழுது பால்சோறு வழங்கி நீங்கள் கொண்டாடிய பொழுதும் அதனை பார்த்து பொறுத்து கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு கஞ்சி வழங்குகிற பொழுது போலீசாருடைய அராஜகத்தை நிறுத்துங்கள். ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே தன்னுடைய தேசிய வாழ்விலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்தும் அழிக்கப்பட்டுக் கொண்டே போகிறது, தொடர்ந்தும் அந்த மக்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தடுக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் நின்று பேசுகின்ற பொழுதெல்லாம் மிக வேதனையோடும் நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற வலிகளோடும் தான் நான் இந்த இடத்திலே இந்த உணர்வுகளை பதிவு செய்கிறேன். இசைப்பிரியா என்கிற எங்களுடைய சகோதரி எவ்வாறு ஒவ்வொரு கொடிய ராணுவ வீரர்களாலும், அவர்களை வீரர்கள் என்று நான் சொல்லவில்லை, அந்த கொடிய ராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். பாலச்சந்திரன் ஒரு சிறுவனுக்கு, நான் அவருக்கு அதிபராக இருந்தவன், எனது பாடசாலையில் அவன் என்னுடைய மாணவன். அந்த மாணவனான பாலச்சந்திரனை நான் இந்த நேரம் நினைக்கிறேன், என்னுடைய மாணவனை நான் நினைக்கிறேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள். அவ்வளவு கேவலமான நாடு என்று பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு சிறுவனுக்கு ஒரு தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்ற காரணத்தினால் அவனுக்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொண்ட நாடு இலங்கை. அவ்வளவு மோசமான இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் இந்த 15 வருடங்களுக்கு முதல் நடந்ததை சிந்தித்து பார்க்கிற பொழுது உடம்பு நடுங்குகிறது. எங்களுடைய வலிகளை சுமந்து நிற்கிறோம், வேதனைகளோடு நிற்கிறோம். உலகம் எங்களுக்கு இன்னொரு தீர்வை முன்வைக்கவில்லை. இலங்கையில் இருக்கிற தலைவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்க தயாரில்லை. அடுத்த தேர்தல் பற்றி சிந்திக்கிறார்கள், யார் வெல்வது பற்றி சிந்திக்கிறார்கள், யார் ஜனாதிபதியாக வரலாம் என்று சிந்திக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடந்தது? இங்கே நடைபெற்ற இன அழிப்பு என்ன? இங்கே நடந்த ஒரு தேசிய இனம் கொத்து கொத்தாக எப்படி கொல்லப்பட்டது? அவர்களுக்கு என்ன நடந்தது? இதை யார் சிந்திக்கிறார்கள் இந்த மண்ணிலே? நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உணவு இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பு இல்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறி இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன்.